गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् ब्रह्म तस्मै श्री गुरुवे नमः गुरुवे सर्वलोकानां. அனமிகா என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பில் ஆர் சுஜீதரன் எழுதி இயக்கும் புதிய திரைப்படத்தின் பூஜை விழா அண்மையில் சிறப்பாக நடைபெற்றது. கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என அனைவருக்குமான விதவிதமான தெரிவுகள் ஒரே கூரையின் கீழ். இதன்போது குறித்த திரைப்படத்திற்கு ஆதங்கி என பெயரிடப்பட்டு அதன் முன்னோட்ட காட்சி வெளியிடப்பட்டதோடு படத்தின் நடிகர்கள், நடிகைகள், ஒளிப்பதிவாளர் மற்றும் தயாரிப்பாளர் என பலரும் அறிமுகப்படுத்தப்பட்டனர். இந்த பூஜையில் தொழில்துறை பிரபலங்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் கலந்து கொண்டு புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். सासदकार्थ यजमानो गवीभिः अगयमानो वर्णैः उत्तरशकं समान आयुप्रमोसैः ओम नमो नमः ओम तत्त्वायामि ब्रह्मणार्थो बन्धं सर्वभूतानां ओम गन्धर्वा ओम दिव्यमान पदये नमः ओम पुण्याय புதுசா வரக்கூடிய கலைஞர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் நம்ம வாய்ப்புகளை கொடுக்கறதுக்காக தான் நம்ம அனாமிகா என்டர்டைன்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த பூஜை சரவணிக்கு வந்த எல்லாரையும் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு நான் ஒரு ஷார்ட் மூவி தான் நடிச்சிருந்தேன். அதுக்கு காரணமா இருந்தது என்னுடைய ஃப்ரெண்ட் உஷா. என்ன ரீசன் சொன்னா, நான் ஒரு டைரக்டர் அமல் பாண்டியன் ஒரு தலைமுறை ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் போயிருந்தேன். அதுல என்னுடைய பார்ட்னர் எனக்கு ரொம்ப எதிர்ப்பு கொண்டாரு. அதுல சொல்ல முடியாது. என்னன்னா, நான் சொல்ல போனா ப்ரொஃபஷனலி நான் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டைரக்டர். ஆனா எனக்கு சின்ன காலத்துல இருந்து மூவிஸ் பார்ப்பேன். ரொம்ப தனுஷ் சாரோட மூவிஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு எதிரிகள் வழியில எங்களுடைய ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்ல எங்களை படம் செய்ய நாங்கள் செஞ்ச முதலாவது எங்களுக்கு எதிரியா இருந்தது ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட். எப்படி நாங்கள் இதை வழி நடத்த போறோம், எப்படி இந்த ஷூட்டை நாங்கள் செய்ய போறோம், இந்த விஷயங்கள் தான் எங்களுக்கு சவாலா இருந்தது. அடுத்தது எங்களை மக்களை திரையரங்குகளுக்கு கூட்டிட்டு வர. எப்பவுமே எங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை இருக்குது. இந்தியா சினிமாவில் வர படங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கூட முன்னுரிமை கொடுப்போம். இந்தியாவில இருந்தோ ரஜினிகாந்தோ எல்லாரும் இந்தியாவில இருந்தோ விஜய் படமோ எல்லாரும் தனுஷன படமோ அதை நாங்கள் பாராட்டி சீராட்டி பார்க்கிறோம். அந்த இது எங்களுடைய படைப்புகளையும் கதைக்களம் மூலமாகவும் சரி, நடிப்பினூடாகவும் சரி, திரைக்கதையினூடாகவும் சரி, அந்த படம் வெளியில வரைக்கும் வரக்கூடிய தரமாகவும் எவ்வளவு சிறப்பா வருகிறதோ அப்ப நாங்கள் அந்த தரம் என்ற மக்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னா மக்கள் எப்பவுமே அதை பாராட்டவோ சீராட்டவோ தவிர்ப்பது. கடைசியாக வந்த படம் நெருங்குள்ள, அதுக்கப்புறம் ஓடிட்டு இருக்கு இதமாக கிட்டார் அப்படின்னு கிட்டத்தட்ட தலைவர் படத்துக்கு ஈக்குவலான இது வருதுங்க. ஏதாவது ஃபுட்பால் வருது. ஸோ சிங்கள படத்துல சிங்கள இதுலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ண முடிஞ்சா அதுவும் நல்லது. என்னால் முடிஞ்ச என்னால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. இந்த தருணத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்லிக்கொள்ளணும். என்னன்னா, அனாமிகா என்டர்டைன்மெண்ட் எனக்கு அறிமுகப்படுத்தி தந்த உஷாக்கு தேங்க்யூ ஸோ மச். இங்க ஒரு குட் நியூஸ் சொல்ல இருக்கேன். என்னன்னா, இந்த நவம்பர் 29 கிரீன் கார்டன் ஹோட்டல்ல கிராண்ட் மெகா யூனிக்கலி ஈவெண்ட் ஒன் மேன் ஷோ அப்படின்னு இல்லை, இது 2 1 மேன் அண்ட் 1 வுமனோட கிராண்டான ஈவெண்ட் உண்டு. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு எல்லாரும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி அந்த ஈவெண்ட் டைம்ல இவங்களோட அனாமிகா என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்கள் ஃபில்ம் இண்டஸ்ட்ரீஸ்க்கான தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரீஸ்க்கான அவார்ட் நாமினேஷன் நாங்கள் அனாமிகாவுக்கு எங்களோட குயின் பியூட்டி சலூன் அண்ட் ஷாபி பியூட்டி அகாடமியாக நாங்கள் அவங்களுக்கு வழங்குறோம். ஸ்ரீலங்கன் சினிமாவுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம உருவாக்கணும். ஸோ அது எப்படி உருவாக்குறது அப்படின்னும் போது நம்ம டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்கணும். ஒருத்தரை
ஒருத்தர் பார்த்து பொறாமப்படுறது வந்து ஸ்ரீலங்காவில் சொல்லவே தேவையில்லை, வேற நல்லா இருக்குது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்து எங்களுக்கு நிறைய குடைச்சல்கள், போன் மூலியமாகவும் நேரடியாக வந்து நிறைய பிரச்சனைகள். ஃபர்ஸ்ட் வந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னா போன்ல கால் பண்ணி எனக்கு படம் கொடுக்க வேணாம்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தேங்க்யூ என்று கேட்டால் அதனால தான் எனக்கு இந்த படம் திருப்பி கிடைச்சிச்சு. இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க குப்பையில இருந்து வந்தவனுக்கெல்லாம் படம் கொடுக்காங்க அப்படின்னு. அந்த குப்பையில இருந்து பொறுக்கி என்னை ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு என்னோட ப்ரொடியூசருக்கு வந்து இந்த படத்தை நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தேன். சவால் தான் எனக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இவருக்கு படம் கொடுக்காங்க, இவர் படம் எதுவுமே ரிலீஸ் பண்ணல அப்படின்னு. படம் பண்ணுறோம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளே காசை போட்டு படம் பண்ணாலும் கடைசியில் வந்து நிற்கிற இடம் வந்து வேற ஒரு இடமா இருக்குது.